ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ நீர்வளத்துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க மொத்தமா ஒரு 11 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுல நீங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் 35,400 இருந்து 1,12,400 உங்களுக்கு சேலரியா வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 21 செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டா தான் உங்களுக்கு எடுக்குறாங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்னே வந்து பாருங்க சொல்லிட்டாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து பாருங்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. 16th ஆகஸ்ட்ல இருந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க இங்க 15th செப்டம்பர்னு குடுத்திருப்பாங்க. ஆனா டேட் வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்திருக்காங்க பாருங்க. 21 செப்டம்பர் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 21 செப்டம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் கேட்டகரி, லைசென்ஸ் இன்ஜின் டிரைவர், ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர், ட்ரெட்ஜ் கண்ட்ரோல் ஆப்பரேட்டர், ஸோ ஸ்டோர் கீப்பர், மாஸ்டர்ல வந்து பாருங்க 2nd கிளாஸ், ஸ்டாஃப் கார் டிரைவர், மாஸ்டர்ல வந்து 3rd கிளாஸ், மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங் வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து பாருங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, சேலரி வந்து 35,400 இருந்து 1,12,400 வந்து சேலரியா இருக்கும். 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க எம்டிஎஸ் கேட்டகரியா இருந்தா 18,000 இருந்து 56,900 வந்து இருக்கும். 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து மாஸ்டர் 3rd கிளாஸ்க்கு வந்து பாருங்க 19,900 இருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் கார் டிரைவருக்கும் அதே மாரி தான் சேம் சேலரி தான். மாஸ்டர் 2nd கிளாஸ்க்குலாம் 25,500 இருந்து 81,100 சேலரியா இருக்கும். இது மாரி ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து 25, 30, 35லாம் இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அது வந்து பாருங்க இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. ஓபிசி கம்யூனிட்டியா இருக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அது எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10, 13, 15 வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க இன்ஜினியரிங் டிகிரில வந்து பாருங்க சிவிலோ, மெக்கானிக்கலோ, மெரின் இன்ஜினியரிங்கோ இல்ல நேவல் ஆர்க்கிடெக்சரோ இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். டிப்ளமோல வந்து சிவில், மெக்கானிக்கல், மெரின் அதுக்கப்புறம் நேவல் ஆர்க்கிடெக்சர் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைரபிள்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவாங்க. நாட் ஃபார் கம்பல்சரின்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தாலே போதும். அடுத்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 10th மட்டும் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். 10க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க மாஸ்டர் 3rd கிளாஸ்க்குலாம் வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க அந்த காம்படிஷன்ல வந்து நீங்க மாஸ்டர் 3rd கிளாஸ்ல வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பத்திலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத மாரி குடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு வந்து பாருங்க நீங்க 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 10த்தோட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ்லாம் வந்து இருக்கணும். டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மாஸ்டர் 2nd கிளாஸ்க்கும் அதே மாரி தான் நீங்க வந்து அந்த காம்படிஷன்ல வந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஸ்விம்மிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர்க்குலாம் வந்து பாருங்க நீங்க 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோர்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து அதில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க ட்ரெட்ஜ் கண்ட்ரோல் ஆப்பரேட்டருக்குலாம் நீங்க 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த டிரைவிங் இதுக்கான இது வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாரி வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எதுக்கு மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள்ங்கிற மாரி ஜாப் கூட வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குலாம் ஸோ அவங்களுக்கு ரூ. 200 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற ஜெனரல் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ரூ. 500 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தோன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 21 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஒரு தடவ ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதில வந்து பாருங்க செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கீழ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கான செலக்ஷன் இருக்க போது. அதாவது இப்ப நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, சிபிடி எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க.
அதே நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிபிடி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்குலாம் சிபிடி எக்ஸாம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸ்டோர் கீப்பருக்கும் சிபிடி எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் கேட்டகரிக்கும் சிபிடி எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்கும். இதில் மாஸ்டர் செகண்ட் கிளாஸ்க்குலாம் வந்து பாருங்கள் சிபிடி ப்ளஸ் ஸ்விம்மிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அதே ஸ்டாஃப் கார் டிரைவராக இருந்தால் சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து போஸ்டிங்க்கு அந்த மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து பார்த்தோன்னா சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு ஸ்விம்மிங் டெஸ்ட்டோ இல்லைனா வந்து டிரைவிங் டெஸ்ட்டோ இல்லைனா வந்து பார்த்தோன்னா வெறும் சிபிடி மட்டும் கூட உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் எது அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் எக்ஸாமில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாமுக்கான குவாலிஃபைங் மார்க் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பாருங்கள் குவாலிஃபைங் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து பாருங்கள் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையிலேயே வந்து இதுக்கான எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.